எல்லா தலைவர்கள் எடப்பாடியார் மற்ற தலைவர்கள்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்களா? நான் பிளேன் ஏறுறேன் இறங்குறேன்லாம் நான் கேட்குறேன். ஏன் இவர் திருச்சியில் இறங்கன்னு அனௌன்ஸ் பண்றாரு? நீ திருச்சியில் இறங்குற அனௌன்ஸ் பண்றதுனால தானே மீடியாலாம் வருது, மக்கள் கூடுறாங்க. சரி, விஜய்க்கு இது வந்து விஜய்க்குன்னு இல்லை, இது ஒரு ஃபேன் கிரேஸ். எந்த ஸ்டார் அங்க போயிருந்தாலும் இதே கூட்டம் வந்திருக்கும். ஒரு நயன்தாரா போயிருந்தா வந்திருக்கும், ஒரு அஜித் குமார் போயிருந்தா வந்திருக்கும். என் நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பி தோழா தோழி, எனக்கு பணம் என்ன பதவி என்ன, உங்க அன்பு தான் முக்கியம், உங்களுக்காக உயிரே கொடுப்பேன், என்ன வேணா செய்வேன்னு பேசினெல்லாம் வெறும் ஸ்கிரிப்டாயா? நீ கேட்ட இடத்தை மறுத்து இப்படி ஒரு குறுகிய சாலைக்கு அனுமதி கொடுக்கறாங்களோ, நீ ஏன் அங்க மீட்டிங் போடுற? நீ ஏன் இங்க பண்ண மாட்டேன்னு போயிருக்க வேண்டியதானே? ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாஜகவை சேர்ந்த நிர்வாகி பிரியா ஸ்ரீ அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். கரூர் மாவட்டத்தில் நடைபெற்ற துயர சம்பவம் குறித்து விரிவாக விவாதிக்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம். கரூர் நடைபெற்ற அந்த துயர சம்பவம், அதாவது விஜய் மேற்கொண்ட அந்த பிரச்சார பயணத்தின் போது 41 பேர், அதாவது மூச்சு திணறி இன்னும் இருக்கு 41 ஃபைனல் இல்ல இறந்திருக்காங்க இது வரையில. இல்ல மற்றவங்க எல்லாம் ஒரு 50 பேர் வந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வராங்க. அவங்க எல்லாம் குணமடைந்து உயிரோடு வர. அது எப்படி விடுவாங்க திமுக? அது எப்படி விடுவாங்க? இது முழுக்க முழுக்க அதாவது பாமர மக்களை பகடுக்காயாக்கி தமிழ்நாடு உருப்படவே உருப்படாது, ஐயகோ அந்தோ பரிதாபம், சிக்கியதே தமிழ்நாடு அப்படின்னு நம்ம தமிழ் மக்கள் புலம்பி புலம்பி தான் தள்ள முடியும். என்ன செய்ய? இது தமிழ்நாடை தலைகுனிய விடமாட்டோம், தலைகுனிய விடமாட்டோம்னு எங்கேயா தலைகுனியது? முதல்ல இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கூட்டத்துக்கு அப்ரூவல் வாங்கி தானே கூட்டம் பண்றாங்க. அப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்க? 4 வழி சாலையான லைட் ஹவுஸ், பஸ் ஸ்டாண்டு பக்கம், உழவர் சந்தை பக்கம் கேட்டிருக்காங்க. அந்த அப்பாவி மக்கள் இன்னைக்கு துடிக்கிறாங்க. 1.5 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தை, 10க்கும் மேற்பட்ட குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், 17 பெண்கள் இதுல அவள நிலையில மாண்டு போயிருக்காங்க. எவ்வளவு ஒரு பார்க்கும் போதே மனசெல்லாம் கொதிக்குதுங்க. இப்போ இந்த பிரச்சாரம் செய்ய திமுக அரசாங்கம் அனுமதி கொடுத்தாங்க இல்லையா? அப்பொழுதே வந்து தாவேக தரப்பிலிருந்து அந்த இடம் போதாது, வேற இடம் கொடுங்கன்னு கேட்டு வாங்கியிருக்கலாம் இல்லையா? இல்லைன்னா அந்த பிரச்சாரத்தை ரத்து செய்திருக்கலாம் இல்லையா? நல்ல சூப்பர் கேள்வி நண்பா. அதாவது இங்கே ஒரு பாயிண்ட்டுக்கு வரும். ஃபர்ஸ்ட் நம்ம ஆளும் கட்சியினர் இன்னைக்கு 3வது 4வது 5வது கூட்டம். ஸோ ஒரு கூட்டம் எப்படி இருக்கும், அவரோட முன்னாடி கூட்டங்கள் எப்படி இருக்கு நல்லாவே தெரிஞ்சு வேணும்ன்ட்டே பழி வாங்கணும்னே செஞ்ச ஒரு மாஸ்டர் பிளான். அப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து மின்சார தடை. ஆமா, இப்ப அது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. மின்சார தடை ஏன் ஏற்பட்டது? அந்த கூட்டத்திற்கு வருவதற்கு அரை மணி நேரத்துக்கு முன்பாக எந்த மின்சாரமும் கட்டல. இது வந்து அவங்க ஜெனரேட்டர் பிரச்சனை. அகைன் ஃபுல் கலெக்டர்ல இருக்க எல்லா போலீஸ் அதிகாரியும் சஸ்பெண்ட் பண்ணுங்க உடனே. மக்கள் மேல எப்படிங்க கை வைப்பாங்க? என்ன பண்ணாங்க மக்கள்? கூட்டத்தை கலைந்து போக செய்வதற்கு கூட்டத்தை கலைக்க என்ன மாடாடு வரட்டீங்களா? மக்களா தெரியலையா? மனுஷன் நடத்த தெரியலையா? அதாவது அந்த இடத்துல வந்து ஏறக்குறைய 25,000 30,000 பேர் வந்து கூடிய கூட்டம். ஆனா அங்க அனுமதிக்கப்பட்ட அந்த போலீசார் வந்து ஒரு 500 பேர் தான். ஏறக்குறைய 5,000 போலீசார் அங்க பணியில அமர்த்திருக்க வேண்டும் என்றுதான் சமூகருடைய கருத்தாக இருக்கின்றது. 50 பேர் கூட இல்லைன்னு சொல்றாங்க. கொஞ்சம் யூஸ் ஆகும் அவருக்கு. ஒரு பாமர மக்களோட இவ்வளோ பேர் மாண்டு அவ்வளோ குடும்பம் தவிச்சிட்டு இருக்கு. கண்டிப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளோ பேர் மயக்கம் அடிச்சு விழுந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இவ்வளோ நெருக்கமான இடத்துல கொடுத்துட்டீங்க, தேவையான காவல் படை கொடுக்கல. நெக்ஸ்ட் இவ்வளோ பேர் என்னங்க? விஜய் பேச ஆரம்பித்த போது 2 ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. எடப்பாடியாருக்கும் எவ்வளவு தடவை பண்ணிருக்காங்களே, மத்த கட்சி தலைவர்களுக்கு. ஆமா, ஒரு கூட்டத்தை டிஸ்டர்ப் பண்ற இவங்களோட ஒரு சீப்பான ட்ரிக்ஸ். அதாவது இன்னைக்கு நம்ம இருக்கிறது 2025. நம்ம 1900 இருக்கும். இன்னைக்கு ஏர் ஆம்புலன்ஸ் வசதி வந்திருக்கு. நம்ம பிரதமர்
திரு மோடிஜி அவர்கள் ஏர் ஆம்புலன்ஸ் சஞ்சீவனின்னு ஒரு திட்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அதாவது ஹெலிகாப்டர் மூலமா மக்கள் இந்த மாதிரி ஒரு நெரிசல்ல சிக்கி இருக்கும்போது ஹெலிகாப்டர் மூலமா மக்களை டக்குன்னு தூக்கலாம். இங்க ஆம்புலன்ஸ்ல வந்து அவனை தூக்கி எப்ப வெளியில போய் அந்த கூட்டத்துல இருந்து வெளியில போறதுக்கே ஒரு தனி மனுஷன் போறதுக்கே டைம் ஆயிடும். ஆம்புலன்ஸ் எப்படி போகும்? அதுக்குள்ளேயே போச்சு உயிர், அவ்வளவுதான். ஏன்னா அந்த உயிர் துடிக்கிற நேரத்தில் அது கோல்டன் அவர்னு சொல்லுவாங்க. அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அந்த உயிருக்கு தேவையான ஃபர்ஸ்ட் எய்டு கொடுத்துட்டோம்னா, ஒரு ஆக்சிஜன் கொடுத்துட்டோம்னா அது காப்பாற்றப்படும். அதை விட்டுட்டு நீ உயிரை மடிச்சாதானே? நான் கேட்குறேன், ஆம்புலன்ஸ் அனுப்புறல்ல, ஆம்புலன்ஸ்ல ஏன் ஃபர்ஸ்ட் எய்ட் டாக்டர்ஸ் இல்லை? ஒரு ஆம்புலன்ஸை அனுப்புற, ஆம்புலன்ஸ் வந்த உடனே என்ன பண்ணும்? ஒரு 10-20 ஃபர்ஸ்ட் எய்ட் டாக்டர்ஸ் குழு வந்து வரணும், அங்க ஆக்சிஜன் சப்ளையோட வரணும். கூட்ட நெரிசல் எல்லாம் நியூஸ் வருது இல்ல, உடனே ஆக்சிஜன் கொடுக்க வேண்டியதானே? அந்த ஸ்பாட்லயே ஆக்சிஜன் கொடுத்து மக்களை கூட்டிட்டு போக வேண்டியதானே? இந்த இவ்வளவு உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும்ல. அடுத்து நிறைய பேர் மக்கள் சொல்றாங்க ஆம்புலன்ஸ்ல 1-2 ஸ்ட்ரெச்சர் தான் இருந்துச்சு, ஆனா ஒரு ஆம்புலன்ஸ்ல 10-12 பேரை போட்டு போறாங்கன்னு. எப்படியா முடியும்? என்ன ஒரு கேடு கெட்ட, அதுவும் பக்கத்திலேயே வந்து தனியார் மருத்துவமனைகள் இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு எங்கேயோ இருக்கிற அரசு மருத்துவமனைக்கு கூட்டு போயிருக்காங்க. நான் உங்களை காப்பாத்துறேங்க, நான் பாத்துக்கிறேங்க, உங்களுக்கு தேவையானலாம். அது எப்படி ஆம்புலன்ஸ் வருதுன்னு உனக்கு முன்னாடியே தெரியும் யா? விசிகா திருமா, அடுத்து காங்கிரஸ் செல்வ பெருந்தகை அவர்கள் எல்லாரும் நல்லா சொம்படிக்கிறாங்க. அடுத்து இதெல்லாம் தாண்டி, இதை எல்லாத்தையும் தாண்டி நான் சொல்றேன் ஒரு விஷயம். இந்த சம்பவம் நடந்தப்போ எனக்கு பார்த்தப்போ ஒரே ஒரு விஷயம் தான் தோணுச்சு. மரண படுக்கையில் ஆனந்த தாண்டவம் ஆடும் விஜய், மரண படுக்கையில் ஆனந்த தாண்டவம் ஆடும் விஜய். ஏயா என் நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா, நண்பி, தோழா, தோழி, எனக்கு பணம் என்ன, பதவி என்ன, உங்க அன்பு தான் முக்கியம், உங்களுக்காக உயிரே கொடுப்பேன், என்ன வேணா செய்வேன்னு பேசினெல்லாம் வெறும் ஸ்கிரிப்டாயா? சினிமா ஸ்கிரிப்ட் தானே. சினிமா ஸ்கிரிப்ட்ன்றது இன்னைக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு. உங்க சினிமா ஸ்கிரிப்ட் எல்லாம் ஷூட்டிங்கோட வச்சுக்கோங்க. தமிழக மக்கள் வாழ்க்கையில வளராதீங்க, ஜாகிரதை. என்னது ஒரு அவரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அரசியல் கூட்டமே இல்லை, ஒரு மூவி ஷூட்டிங். நான் கேட்குறேன், ஒரு அரசியல் கூட்டம்னா அதாவது தாவேகாவோ விஜயோ இதுக்கு காரணம் இல்லை, நாட் த பாயிண்ட். அவங்க காரணம் இல்லை, ஆனா பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு, இதுக்கான பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு. மக்கள் என்ன அரசாங்கத்தை நம்பி அங்க வந்தாங்க, விஜயை நம்பி வராங்க. விஜய பார்க்கணும், விஜயோட ரசிகர்கள் கூட்டம் விஜய பார்க்கணும், ஒரு வாட்டியா பார்த்துருவோம், நம்ம குழந்தை காட்டணும். திரையில பார்த்த நடிகரை நேர்ல பார்க்கணும் என்ற ஆர்வத்தில் குவிந்த மக்கள். கண்டிப்பா நம்ம சென்னையிலேயே விஜய் அவர்களை பார்க்கறது அரியுது. அவர் வீட்டு வாசல்ல போய் பர்த்டேக்கே மக்கள் எவ்வளவு பேர் நின்றாங்களே, அவர் வெளியில வரலையே. அப்போ சென்னையிலேயே அவர் வீடு இருக்கிற இடத்துலயே பாக்குறது அரியுதுன்னா கரூர் மாதிரி ஊர்ல எவ்வளவு பேர் ஆர்வமா இருப்பாங்க. சரி, விஜய்க்கு இது வந்து விஜய்க்குன்னு இல்ல, இது ஒரு ஃபேன் கிரேஸ். எந்த ஸ்டார் அங்க போயிருந்தாலும் இதே கூட்டம் வந்திருக்கும். ஒரு நயன்தாரா போயிருந்தா வந்திருக்கும், ஒரு அஜித் குமார் போயிருந்தா வந்திருக்கும். எந்த ஒரு ஃபேனுக்கும் எந்த ஒரு சினிமா ஸ்டாருக்கும் வரக்கூடிய கூட்டம். ஏன்னா இது ஒரு அரசியல் கூட்டம் இல்லை. அரசியல் கூட்டத்துக்கு யாரும் 1.5 வயசு குழந்தையெல்லாம் கூட்டிட்டு வர மாட்டாங்க. நான் கேட்குறேன், திரு விஜய் அவர்கள் சொன்னேன்னு சொல்றாங்க, தாவேகாவினர் இன்னைக்கு பேசுறாங்க, இன்னைக்கு மனு கொடுக்குறாங்க கோர்ட்டில், எங்களுக்கு சிபிஐ விசாரணை கோரி எங்களுக்கு இந்த தெரு, இந்த ஒரு இடுக்கமான தெருவில் கொடுத்துட்டாங்க, இதனால நாங்க வந்து இதனால தான் இந்த அசம்பாவிதம் நடந்துச்சு, இது வந்து ஆளுங்கட்சியினர் மேல தப்புன்னு மனு கொடுக்கறலையா? நீ இன்னைக்கு மனு கொடுக்கறல, ஏன் மனு கொடுக்கற? உன் தலைவர் அரெஸ்ட் ஆயிடுவானோ, உங்க மக்கள் அரெஸ்ட் ஆயிடுவானோ, ஓ ஓட்டையில தண்ணி விழும்போது, ஓ மேல வெந்நீர் விழும்போது உனக்கு வலிக்குதுன்றப்போ மனு கொடுக்குற. இந்த விஷயம் அன்னைக்கு தெரியலையா? எப்போ கவர்மெண்ட்ல நீ கேட்ட இடத்த மறுத்து இப்படி ஒரு குறுகிய சாலைக்கு அனுமதி கொடுக்குறாங்களோ, நீ ஏன் அங்க மீட்டிங் போடுற? நீ ஏன் இங்க பண்ண மாட்டேன்னு போயிருக்க வேண்டியதானே? அப்போ விஜய் அவர்களுக்கு வேணும்லாம், நான் வந்து ஒரு மூவி ஷூட் மாதிரி வரணும்ப்பா, ஸ்டார் மாதிரி வரணும், பிரைவேட் ஜெட்ல வரணும், சொகுசு வண்டியில வரணும், என் மக்கள் பின்னாடி, என் மக்கள் முன்னாடியும் பின்னாடியும் மக்கள் திறந்து வரணும், மீடியால வைரல் ஆயிட்டே இருக்கணும், வந்து நான் ஒரு ஷூட்டிங் மாதிரி ஸ்கிரிப்டை பேசணும், மக்கள் ஆரவாரம் படுத்தணும், மக்கள் எக்கேடுங்கெட்டு போட்டோம், மக்களுக்கு தண்ணி இருக்கா, சாப்பாடு இருக்கா, எப்படி வேணா போட்டோம்,
எனக்கு கவலையே இல்லை. தமிழ மக்கள் அழிஞ்சு போட்டோம். அங்க பெண்கள் துடிச்சு சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம கர்ப்பிணி பெண்கள் துடிக்கட்டும், பசங்க துடிக்கட்டும், என்ன வேணா நடக்கட்டும். எனக்கு தேவை என்னோட ஹைப், என்னோட ஸ்டார், ஒரு ஸ்டார் பைத்தியம். அதாவது 8:45க்கு வருவதாக பிளான், ஆனா வந்தது 2:45. அதாவது அவர்ஸ் லேட். ஏன் அதான் சொல்றேன் வரேன். அவர் ஒரு மீடியா ஹைப் பைத்தியம். 13 மணி நேரம் மக்கள் காத்திருந்திருக்காங்கன்னா இது விஜய் அவரோட திட்டமிட்ட செயல். அதாவது இது அவரோட முதல் மீட்டிங்ல மக்கள் இவ்வளோ நேரம் காத்திருந்தாங்கன்னா நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா முதல் மீட்டிங் பண்றாரு, அவர் அரசியலுக்கு புதுசு, மக்கள் இவ்வளோ வருவாங்க, இப்படிலாம் நடக்கும், இவ்வளோ ஒரு கிலோமீட்டருக்கு இவ்வளோ நேரம் ஆகும் அப்படிலாம் தெரியாது அப்படின்னு இவர் எதிர்பாராத நடந்துச்சுன்னு ஒத்துக்கலாம். இது முதல் மீட்டிங் இல்லையே, எவ்ரி மீட்டிங் ஒரு மீட்டிங்லயும் அவர் இந்த மாதிரி பண்றாரு. ஒரு மீட்டிங்லயும் உயிர் பலியோட ஒரு மீட்டிங்லயும் இவர் 7-8 மணி நேரம் வேணுக்குன்னே தாமதமா வராரு. வேணுக்குன்னே மக்களை காக்க வைக்கணும், மக்கள் கூட்டம் சேரணும், அப்பதானே மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு. அதான் இது ஒரு மாப் சைக்காலஜின்னு சொல்லுவாங்க, ஃபோமோ, ஃபீலிங் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஃபோமோன்னு ஒரு மாப் சைக்காலஜி இருக்கு. அதுபடி என்ன, இப்போ நம்ம 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம் வச்சுக்கோங்களேன், 4 பேர் மீட்டிங் போயிருப்பான், 6 பேர் வேற ஏதாவது வேலைக்கு போயிருப்பான். ஆனால் டைம் ஆக இவன்லாம் இங்கேருந்து மெசேஜ் பண்ணிகிட்டே இருப்பான்ல, ஸ்டேட்டஸ் போடுவான், மெசேஜ் பண்ணுவான், ஃபோட்டோ எடுப்பான், செல்ஃபி எடுப்பான். இவன் அனுப்ப வெயிட்டிங் டைம் ஆக மற்ற ஃப்ரெண்ட்ஸும் வர ஆரம்பிச்சிருவாங்க. நீயும் வாடா, இங்கே சூப்பராக இருக்குடா, இப்படி இருக்குடா, அப்படி இருக்குடான்னொடனே ஒவ்வொருத்தர் வர ஆரம்பிப்பாங்க. ஸோ கூட்டம் ஜாஸ்தி ஆகும். ஸோ இவர் விஜய் இன்னைக்கு ஒரு கிரேஸ், ஒரு பைத்தியம். என்ன பைத்தியம்னா ஒரு ஹைப்பு பைத்தியம். இல்லாட்டி நான் கேட்குறேன், நீங்கள் திருச்சியில் இறங்குறீங்க, திருச்சி டு நாமக்கல், நீங்கள் திருச்சியில் இறங்குறதுலாம் ஏன் அனௌன்ஸ் பண்ணுற? எல்லா தலைவர்கள்லையும் எடப்பாடியார் மற்ற தலைவர்கள்லாம் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்களா, நான் பிளேன் இறங்குறேன்லாம் நான் கேட்குறேன். ஏன் இவர் திருச்சியில் இறங்குறது அனௌன்ஸ் பண்ணுறாரு? நீ திருச்சியில் இறங்குற அனௌன்ஸ் பண்ணுறதுனால தானே மீடியாலாம் வருது, மக்கள் கூடுறாங்க. அப்போ அதனால தானே அங்கேருந்து நாமக்கல் போகிறதுக்கே 1.5 மணி நேரம் சாதாரணமாக ஆக வேண்டிய விஷயம் 3-4 மணி நேரம் ஆகுது. இது இவரோட திட்டமிட்ட சதி, இவரோட ஹைப். நான் ஹைப் ஆனோம், நான் ட்ரெண்டிங் ஆனோம். ஒரு தலைபட்சமான காதல். மக்கள் இவரை ஒரு தலைபட்சமா காதலிக்கிறாங்க. இவர் சிரிச்சா ஸ்மைல் பண்ணா ஓய்யோ என்ன கியூட் ஸ்மைல்ப்பா, ஒரு தலைமுடி இங்க ஆடினா போறோம், அப்பா எப்படிப்பா தலைமுடி அப்படி ஆடுது, இதெல்லாம் ஒரு ட்ரெண்டிங் வைரல் ஹில்ஸ். ஐயோ இன்னைக்கு இளைஞர்களை ஒரு பலியாடா ஆக்கி தன்னோட சொகத்துக்காக மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கேடு கேட்ட மனுஷன் கூட இல்லைங்க ஒரு உயிர் விஜய். இன்னொரு விஷயம், இப்போ ஒரு அரசியல் கட்சி கூட்டத்துக்கு அந்த கட்சி சார்ந்தவங்க தான் கூட்டம் கூடுவாங்க, வருவாங்க. ஆனால் இவர் நடிகர் என்பதால் ஒட்டுமொத்த கட்சிக்காரங்களும் கூடக்கூடிய கூட்டமாக தான் இருந்தது. இது ஒரு ரசிகர் கூட்டம். அது இவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? நான் கேட்குறேன், இன்னைக்கு கரூர் செந்தில் பாலாஜியோட கோட்டைன்றது எல்லாருக்குமே தெரியும், திரு விஜய் அவர்கள் உட்பட. அது தெரியாமையா நீ வந்த? அப்போ நான் என்ன சொல்றேன், நீ அந்த அரசு குத்தம் சொல்லி தானே வர. அப்போ ஓ மக்கள், நான் உங்க அண்ணன், உங்க வீட்டுல ஒருத்தர், உங்க தாய் மாமன், ஏயா உன் தாய் மாமா லட்சணம் நல்லாவே தெரிஞ்சிருச்சியா? உன் தாய் மாமா லட்சணத்துக்கா இந்த மாதிரி ஒரு தாய் மாமா இருந்தா தமிழகம் 40 பேர் பலி கொடுத்துருக்கு. இவன் இன்னைக்கு இன்னும் இவன் அரசியல்ல வரல, இன்னும் ஒரு எலெக்ஷனு கூட ஃபேஸ் பண்ணல, இன்னும் எந்த அரசு பதவியிலும் இல்ல. இப்பயே கரூரே உருண்டு பரண்டுது. இவன்லாம் ஒரு தலைவராகி ஒரு துணை முதலமைச்சராவோ தப்பி தவறி ஒரு எம்எல்ஏவாவோ எம்பியாவோ ஆயிட்ட என்னையாயும் தமிழ்நாடே மரண படுக்கையாயிடும். ஐயோ சாமி போறோம், ஒருத்தர்கிட்ட 4.5 வருஷம் பட்டது போறோம். இவரை நல்ல பூப்சி வாங்கி கொடுத்து, இந்த தாய் மாமனுக்கு நல்ல பூப்சி வாங்கி கொடுத்து நடிகனா இருக்கிறதுக்கு தான் இன்னி வரைக்கும் லாய்க்கு. வராரு, ஸ்கிரிப்ட படிக்கிறாரு, நேர போய் அவர் பாட்டு கிளம்பி பிரைவேட் ஜெட்ல போயிட்டாருங்க. இவ்வளோ மக்களோட தலை உருண்டுது, இவ்வளோ மக்கள் கொதிச்சு குடும்பத்துல அவங்க பசங்க, மனைவி, ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு கதறாங்க. அந்த கதறல் குரல் கேட்கலையா? போன வாட்டி சொன்னார் மீட்டிங்ல,
உங்களுக்கு குரல் கேட்கலையா? கதறல் கொல்லர் கேட்கலையா? கதறல் உனக்கு கேட்டுதாயா? உனக்கு கேட்டுதா? கரூர் மக்கள் கதறல் கொலர் உனக்கு கேட்டுதா? கரூர் மக்களின் கதறல் குரல் உனக்கு கேட்டுதா? இவர் பாட்டு வந்து சொகுசு வீடுல சென்னையில இருக்காரு. ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் அவரோட பாஸ்போர்ட் விசாவை கேன்சல் பண்ணோம். எனக்கு நல்லா தோணுது அவர் வெளிநாட்டுக்கு தப்பி ஓடிற போறாரு பயந்து. ஏன்னா அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோன்னு பயம் அவருக்கு ஏற்கனவே வந்திருக்கும். ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது. கண்டிப்பா 100க்கு 100 முன்னாடியே பட்ட மணக்க தெரியுது. நெக்ஸ்ட் திரு விஜய் அவர்கள், நான் கேட்குறேன், இன்னைக்கு இவ்வளோ தலைவர்கள் வந்து பார்த்துட்டு போறாங்க. சரி நான் கேட்குறேன், ஃபர்ஸ்ட் கூட்டத்தில் அரசாங்கம் போதுமான போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல. உன் பேர்ல ஒரு கேஸ் வரும், தாவேக்காவினர் மேல ஒரு கேஸ் வரும்ன்றப்போ நீ முந்தி அடிச்சுட்டு போய் ஒரு மனு கொடுக்கறல்ல. நான் கேக்குறேன் அன்னைக்கு காலையில இருந்து விஜய் அவர்கள் வர வரைக்கும் 7-8 மணி நேரம் நீங்க தாவேக்காவினர்ல தூங்கிட்டு இருந்தாங்களான்னு, களத்துல இருந்த தாவேக்காவினர் ஆர்கனைசர்ஸ் எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்களா? அப்ப தெரியலையா போலீஸ் பாதுகாப்பு பத்தாதுன்னு? தெரிஞ்சுதா தெரியலையா? தாவேக்காவினர் களத்துல இருந்தவங்களுக்கு தெரிஞ்சுதா தெரியலையா? மக்கள் கூட்டம் இவ்வளோ இருக்கு, இவ்வளோ மக்களுக்கு இவ்வளோ போலீஸ் பத்தாதுன்னு தெரிஞ்சுதா தெரியலையா? தாவேக்காவுக்கும் தெரிந்திருக்கணும், அரசாங்கத்தோட சதி. இதுக்கு தாவேக்காவினர் பொறுப்பு எடுத்துக்கணும், அவங்களோட கூட்டு சதி. அந்த சம்பவம் நடந்தது இல்லையா? 47 பேர் வந்து செத்து போயிட்டாங்க, 51 பேர் வந்து மருத்துவமனைக்கு போயிட்டாங்க. ஆனா விஜய் அவர்கள் அவங்கள ஆண்டவன் தான் காப்பாத்தணும். இல்ல, விஜய் அவர்கள் சென்னைக்கு வந்துட்டாரு. ஆனா சென்னையில அமைச்சர் வந்து அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. இது எப்படி பாக்குறீங்க? எக்ஸாக்ட்லி கரெக்டா சொல்றீங்க. அதுதான் சொன்னேன், இது ஒரு திட்டமிட்ட சதி. ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் விஜய் அவர்கள் கேட்கிறேன், போதுமான பாதுகாப்பு அரசு கொடுக்கல, நீ என்னையா தூங்கிட்டு இருந்த களத்துல தாவேக்காவினர்? நெக்ஸ்ட் நீங்க தான் சொல்றீங்களே நாங்க டெக்னாலஜி, நாங்க வர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு மார்த்தட்டிக்கிறல்ல. உன்னோட தங்க நான் ஒரு வீட்டுல ஒருத்தன், நான் தாய்மாம, என் நண்பன் நம்பி தோழா தோயின்றல்ல. ஏன் ஒரு ட்ரோன் மூலமா அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு தண்ணி பிஸ்கட் பாக்கெட்லாம் சப்ளை பண்ண வேண்டியதானே? அதை காணா விஜய் அவர்கள் கரூரிலிருந்து சென்னைக்கு வந்தது எப்படி பாக்குறீங்க? கரெக்டா விஜய் அவர்கள் கிளம்பி போன அப்புறம் மயக்கமான நியூஸ் வரவும், அவர் திமுக மினிஸ்டர்ஸ் வரவும், இது வந்து ஒரு, அதாவது மூவி டைரக்டர்ஸே தோத்துருவாங்க. மணிரத்னமே இவங்க கிட்ட ட்ரைனிங் எடுக்கணும் போல இருக்கு. உங்களோட விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி மேடம். மிக்க நன்றி.